அனைவருக்கும் வணக்கம். இங்க பஞ்சாப்ல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல மர்மமான முறையில மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை போலீஸ்காரங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் ஊர் மக்கள் எல்லாருமே இந்த கிராமத்துல பேய் பிசாசு சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், அந்த பேய் பிசாசாலதான் இத்தனை மர்மமான மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு நடந்தது அப்படின்னா அதுக்கு பேய் மட்டுமே காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க உள்ள இருக்காங்க இல்லையா, அவங்க இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை நம்ம ரிவீல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க எக்கச்சக்கமான அதிர்ச்சிகள் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே தான் நாம இன்னைக்கு பஞ்சாப்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கவேலா அப்படின்ற ஒரு சூப்பரான படத்து மூலமா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு பெண் தன்னோட காதலனுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது காதலன் வர கொஞ்சம் லேட்டு. இதனால அவங்க பயங்கர கோபத்துல இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து காதலன் கரெக்டா வந்தது. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல, அதாவது இந்த காதல் விஷயங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையாயிடுச்சு. இதனாலதான் இவங்க இங்க தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நபரை ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு துடிதுடிக்க இறந்து போறாரு அப்படின்றதையும் நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனா ஊருக்குள்ள ஒரு 2 பிணங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர்களுக்கு தகவல் கிடைக்குது. அவங்க வந்து பார்க்கும்போது காட்டுக்கு நடுவுல அந்த பிணம் இருக்கு. அந்த பிணத்துல ஏதாவது காயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஒண்ணுமே காணும். அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்க யார் அப்படின்ற ஐடென்டிட்டியோ இவங்களுக்கு தெரியல. இது கிராமம் இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயுமே விசாரிச்சுட்டாங்க. இவங்க யார் என்ன அப்படின்றதே தெரியல. இதெல்லாம் இந்த கேஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டாக்டர் இவங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் மட்டும் உங்களுக்கு என்னையா வேணும், எதுக்காக எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க, சார் அந்த 2 பிணங்களை தாண்டி ஊருக்குள்ள எக்கச்சக்கமான மரணங்கள் நடக்க போகுது. இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். உங்களோட சீனியர் கிட்ட நான் பேச எனக்கு கொஞ்சம் நேரம் வாங்கி தர முடியுமான்னு கேட்க யோசிக்கிறாரு. இந்த ஊருக்குள்ள டாக்டர் மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் பேசுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது ஒரு மாதிரி சீரியஸ்னஸா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்கே இருங்க, நான் போய் என்னோட உயரதிகாரியை கூட்டு வர அப்படின்ற மாதிரி அங்க போகும்போது அந்த உயரதிகாரியோ இந்த கேஸ் எல்லாத்தையுமே இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துட்டு இதை நீயே பாத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் அதை எடுத்துக்கிறார். அது கூடவே உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவர் உங்ககிட்ட தான் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லி கூட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பேரலா அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அங்க கிடக்குற 2 பிணங்களையும் பார்க்கணும்னு போக அங்க இருக்க லேடி கான்ஸ்டபிள் தடுக்கிறாங்க. இதனால இவர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. போலீஸ்காரங்க வந்து பார்க்கும்போது அவர் எங்க போனார்னு தெரியல. விசாரிக்கும் போது தான் சார் அந்த 2 பிணங்களையும் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வந்தார். நான் அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதனால அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்லும் போது இவங்க இந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு சாவி கிடைக்குது. இது இந்த இடத்துல கிடைச்சிருந்தாலும் இது மக்கள் நிறைய வந்து போற இடமா இருக்கு. இதனால இது எவிடன்ஸா கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ஊருக்குள்ள பின்பற்றிட்டு இருக்க விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஊர் மக்கள் யாருமே இந்த ஊரோட பேரை கூட சொல்ல மாட்டாங்க. எங்கேயாவது போய் டிராவல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா கூட அந்த ஊருக்கு ஒரு சீட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி மட்டுமே தான் பேசி இந்த ஊருக்கு இறங்குவாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வெளியில, அதாவது இரவு ஆயிடுச்சு அப்படின்னா யாருமே வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா பேய் பிசாசு இங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அதுவும் காத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் யாராவது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. இது மாதிரி ஊர் மக்கள் முழுவதும் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இதை தாண்டி இந்த கேஸை விசாரிக்கணும். இதனால ஊர் தலைவர் கிட்ட போய் நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி இதுக்கு நீங்க உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவரு தன்னாலான உதவிகளை பண்ற. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. இதை நம்ம வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி அவரோட சேர்ந்துகிட்டு இறந்து போனது யார் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை இவங்க தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பேரலா அந்த டாக்டரும் மனநல பாதிக்கப்பட்டவர் தான் இல்லையா, ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே இவர்கிட்ட வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னா போய் சேர வேண்டியதுதான். இவர் ஒரு மாதிரியான ஆள்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த இன்ஸ்பெக்டருக்கு இவர் இருக்கிற இடம் தெரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு நீங்க என்னோட சீனியர் கிட்ட பேசணும்னு வந்தீங்க, திடீர்னு போயிட்டீங்க. அன்னைக்கு என்ன பேசுறதா இருந்தீங்க நீங்க கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது ஊருக்குள்ள ஒரு பெரிய பெரிய ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. அதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த 2 பிணங்களும் என்கிட்ட நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்க இவருக்கு பயங்கர ஷாக்கு. உடனே கூட இருக்க போலீஸ்காரரும் சார் அவர் மனநல பாதிக்கப்பட்டவர் சார், இதனால நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இந்த ஊருக்குள்ள இருக்க நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அந்த கிரைம் சீனுக்கு போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வாட்டி அவருக்கு ஒரு நீடல் கிடைக்குது. இது எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுக்கிறாரு. பேரலா ஒரு நபர் வேளாண்மையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் பின்னாடி யாரோ
வேகமா ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. இதை பார்த்ததும் இவர் பயந்து போறாரு. வேகமா வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல ஊருக்குள்ள ஒரு ஃபேமிலி பைக்ல வந்துகிட்டே இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன், இருட்டு நேரத்துல வர வேண்டாம், நம்ம கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிருந்தோம் அப்படின்னா நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா, என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே அந்த கணவர் வண்டி ஓட்டி பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு 2 சின்ன பசங்க அவனுக்கு 2 பேரும் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறானுங்க. பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க பட்டுன்னு அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு புல்ல வர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மூலமா தான் அங்க ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பெண் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில தூக்கில் தொங்க விடப்பட்ட நிலையில ஒரு மரத்து மேல இறந்து போய் கிடக்குறாங்க. சுத்தி முத்தி பார்க்கும்போது அவங்களோட கணவர் இன்னொரு பக்கம் இறந்து கிடக்குறாரு அப்படின்ன மாதிரியும் பைக்ல வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இது அப்படின்ன மாதிரியும் நமக்கு இங்க காமிக்க இந்த இடத்துலயும் அந்த டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவர் வர ஆரம்பிக்கிறாரு. இந்த போலீஸ் கிட்ட புரியாத விஷயங்கள், அதாவது பாவங்கள் இங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இது நிக்க போறதே கிடையாது, இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு மாதிரி எல்லாம் பயங்கரமான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரருக்கு இது எதுவுமே கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. இதனால இவரோட விஷயங்களை பெருசா எடுத்துக்காம அப்படியே இந்த ஊருக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இறந்தவங்களை பத்தியும் இறந்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க மக்கள் 2 விதமா இதை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அமானுஷ்யம், அதாவது பேய் பிசாசு தான் இவங்களை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ன மாதிரியும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள ஏதாவது ஒரு காட்டு விலங்கு வந்து இதை பண்ணிருக்கலாம். இதை ஒருத்தவங்க சொல்லும் போது பட்டுன்னு இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா காட்டு விலங்கு கூட பண்ணிருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு தூக்கில் தொங்க விடப்பட்ட நிலையில இருந்தாங்களே அதுக்கு என்னையா காரணம்னு கேட்கும்போது மேபி அவங்க விலங்க பார்த்து மேல ஏறி இருக்கலாம், அப்போ தெரியாதனமா வழிக்கு விழுந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற கோணத்துல, அதாவது சென்சே இல்லைனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அது இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, அவருக்கு இந்த வாட்டி ஒரு மருந்து பாட்டில் கிடைக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் தான் இவருக்கு மைண்டுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கார். ஆனா அவர் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் இங்க இருக்கிற விஷயங்களும் வேற வேறையா இருக்கு. அவர் அன்னைக்கு இவங்க கூட மட்டுமே தான் பயணப்பட்டிருக்காரு, தனியா வேற எந்த இடத்துக்கு போகல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க இல்ல அமானுஷ்யம் இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இவங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு நம்ம உதவியா ஆகணும், ஒண்ணு பண்ணலாம், நைட்டு நம்ம ரோந்து போகலாம், அந்த அமானுஷ்யத்தை நம்ம கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மொத்த போலீஸ்காரங்களோட சேர்ந்துகிட்டு இந்த ஊர் மக்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த விலங்கை நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதாவது காட்டுக்குள்ள இருந்து வந்த விலங்கு, அதை மொத்தமா முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரியோ, இன்னொரு சிலர் அது விலங்கா இருந்தது அப்படின்னா ஈஸியா போயிடுச்சு, இதுவே வேற ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆக போகுதோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு முழுக்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கேங்கா பெரிய ஆரம்பிக்குது. அது இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் டார்ச் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமா ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்குது. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க ஒருத்தரோட பிணம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பார்த்த உடனே பயங்கரமா கதறாங்க. ஏன்னா இந்த போலீஸ்காரரோட கேங்ல இருக்க ஒருத்தர் அவரோட சொந்தக்காரர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண் கலங்கிக்கிட்டே அந்த அமானுஷ்யம், அதாவது அந்த பேய் இவரை கொண்டுடுச்சு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது மக்களுக்கு யாருக்குமே இங்க என்ன நடந்தது அப்படின்றது புரியல. ஆனா ஒருத்தர் மரணப்பட்டு போயிட்டார், இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அமானுஷ்யம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் இவருக்கு சடங்குகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்க காவல்துறையும் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் இங்க எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அது நல்லது. ஏன்னா மக்கள் எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பேய் பிசாசு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜோன்ல போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள 1000 எண்ணங்கள், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்க பேரலா இங்க இந்த மக்கள் எல்லாருமே இதுக்கு பின்னாடி அமானுஷ்யம் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பெங்கால்ல இருந்து ஒரு தாந்திரிகவாதி இங்க வர ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தேவையான விஷயங்களை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்து நான் சொல்யூஷனை தேடித்தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அது கூடவே இறந்து போன ஒரு பாம்பு வேணும், அது இருந்ததுன்னா இங்க எல்லாமே நடந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல மக்கள் எல்லாருமே பாம்பை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. பாம்பை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் எல்லா இடங்களுக்கும், அதாவது பாம்பு இருக்கிற அது மாதிரி இடங்கள் எல்லா இடங்களுக்கும் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இதை கவனிக்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, கேட்கல. அந்த சமயத்துல தான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அமானுஷமான உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அவர் ஊர்ல பார்த்ததே கிடையாது. ஆமா நீங்க எந்த ஊர்னு கேட்கும்போது அவரும் இந்த ஊர் தான், ஆனா என்ன மக்கள் யாருக்கும் நான் அவ்வளவா தெரியவே மாட்டேன், ஏன்னா பரிச்சயம் இல்லாத ஒருத்தர். இவங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் ரொம்ப சோகத்தை தான் கொடுக்குது. ஏன்னா ஒரு உயிரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே கடவுள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இன்னும் பல விஷயங்கள், அதாவது பல மறைமுகமான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது
இருக்கும்போது போலீஸ்காரருக்கு ஒரு மாதிரி இருக்கு. பேசிட்டு டப்புன்னு திரும்பும் போது அவர் எங்க போனார்னு தெரியல. இதனால குழப்பத்திலே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இப்ப 2 விஷயங்கள் மாத்தி மாத்தி காமிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. ஒண்ணு, அந்த ஊர்ல சின்ன பசங்களா காமிச்சாங்க இல்லையா, அவனுங்க 2 பேரும் ஒரு காத்தாடி வானத்துல பறந்துகிட்டே இருக்கும்போது நைட்டு பகல் அப்படின்னு எதையும் பார்க்கல. அதை நம்ம பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த காட்டுக்குள்ள பயணப்பட்டுக்கிட்டே இருக்கானுங்க. 2 பேரும் வேற வேற சைடு போயிடுறானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி வீட்டுக்கு போக வழி தெரியாம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஒரு முஸ்லீம் பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ஒரு மசூதி மாதிரி இருக்கு, அங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 4-5 நபர்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சமயம் பார்த்து இவங்களை பார்த்ததோ பயங்கரமா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு போக ஆரம்பிக்க இவங்களோட கெட்ட நேரம். கரெக்டா ரோந்து பணியில இருக்க இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தனை கூட நம்ம விடக்கூடாது, இப்படி கேவலமான செயலை பார்த்திருக்கானுங்க, இவனுங்க வெளியிலவே இருக்க தகுதியே இல்லாதவனுங்க அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் சேர்ந்து அவனுங்களை கைது பண்ணி உள்ளடக்கும் போது பேரலா அந்த குழந்தைகள் காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த 2வது குட்டி பையன், அதாவது ஒருத்தன் சிங்கம் மாதிரி இருப்பான், இன்னொருத்தன் நார்மலா இருப்பான். அந்த நார்மலா இருக்க பையன் கிடைக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றது எதுவுமே தெரியல. இதனால அவன்கிட்ட விசாரிக்க முடியாத நிலைமையில இருக்கும்போது இன்னொரு அந்த சிங்கு பையன் மட்டும் காணாம போயிட்டான். அவன் எங்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இங்கதான் ஒரு கொடூரமான விஷயம் கிடைக்குது. அவன் இறந்து போன நிலையில அந்த காட்டுக்கு நடுவுல கிடக்குறான். இதை பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. ஏன்னா பெரியவங்க மட்டும்தான் இங்க இறந்துகிட்டே இருந்தாங்க. இப்ப சின்ன குழந்தைய கூட அந்த விஷயம் இல்ல. இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே பெரிய மாதிரி மக்கள் பகல் நேரத்திலும் வெளியே வர பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு போலீஸ்காரங்க கிட்ட போனோம் அப்படின்னா போலீஸ்காரங்க இந்த கேஸ்ல இருக்கும்போது தொடர்ச்சியான மரணங்கள். இங்க போலீஸ்காரங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த பிரஷரோட இன்ஸ்பெக்டர் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் இந்த வாட்டியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பல வாட்டி அவர் பேசும்போது புரியாத விஷயங்கள் இங்க புரிய ஆரம்பிக்குது. அது மூலமா இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்றத இவர் கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஒரு காதல் ஜோடி இறந்து போயிருப்பாங்களே, அவங்க இறந்து போனதுக்கான காரணம் இந்த அமானுஷ்யம் அப்படின்ற எதுவுமே கிடையாது. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை கவனிக்கிறாங்க. இந்த காதல் கைகூடக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் இதை எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்தடுத்து நிறைய இருப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா, இதுக்கான காரணமோ அமானுஷ்யம் அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஊர்ல அமானுஷ்யம் இருக்கிறது உண்மைதான். அதாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட நிறைய முகங்கள் அடிக்கடி ஊருக்கே தெரியாத பரிச்சயம் இல்லாத முகங்கள் பேசியிருக்கோம். அது எல்லாமே அமானுஷ்யம் தான். அப்ப எல்லாமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊருக்கும் உலகுக்கும் அழிவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதா. இது எந்த வகையில பொருள்படும் அப்படின்னா, இங்க அமானுஷத்தால எந்த அழிவுமே ஏற்பட கிடையாது, மனுஷங்களால மட்டுமே தான். அதாவது இந்த ஊருக்குள்ள வெளியே வந்தாங்க இறந்துருவாங்க, பேய் பிசாசு இருக்கு அப்படின்ற மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி இங்க இருக்கிற ஒவ்வொரு மரணங்களையும் ஒருத்தர் இன்டென்ஷனோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பணத்துக்காகவும் காசுக்காகவும். ஏன் அந்த குட்டி பையன் இறந்து போனது கூட அங்க இருக்கிற மது போதையில இருக்க இளைஞர்களால தான் நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஒரு நபரை போய் சந்திக்கிறாரு. அந்த நபர் யார் என்ன அப்படின்றதுல ரிவீல் பண்ணல. இது நடந்த தப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த ஒரு உருவமா நமக்கு அப்படியே காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. கூட நிறைய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி ஆல்மோஸ்ட் இவன் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்பெக்டர் அவனை பார்த்து பேசும்போதெல்லாம் இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது அவன் அப்படின்றது இந்த ஊர்ல பண்ணிக்கிட்டு இருக்க பாவங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துகிட்டே இருக்கு. இங்க இருக்க எல்லாருமே இனிமேல் நான் சொல்றதான் கேட்க போறாங்க. உலகமும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாவத்தோட உருவம் இருக்கு இல்லையா, இவரை பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரை அந்த இடத்துல அந்த இளைஞர்கள் சுட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து உயிர் பிரிய ஆரம்பிக்கும் போது பேரலா ஊருக்குள்ள மக்கள் எல்லாருமே அந்த மர்மத்தை போக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்க ஒருத்தரோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரியான உருவம் அப்படியே தோண ஆரம்பிக்குது. அவரை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சது திடீர்னு ஒருத்தருக்கு அடிக்கிறார். அவர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவுது, இன்னொருத்தருக்கு அப்படியே பாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி மாறி மாறி மொத்த ஊருமே இந்த பாவத்தோட பிடியில சிக்குது அப்படின்ற மாதிரி இங்க நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த இன்ஸ்பெக்டருக்கு நிறைய இந்த அமானுஷங்கள் முன்னாடி வந்து பேசுற மாதிரி காமிச்சது இல்லையா, அது எல்லாமே ஊர்ல நடக்கிற விஷயங்களும் அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்து அவ்வளவுதான் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, அதாவது வரக்கூடாதுன்னு நினைச்ச அழிவு காலம் வந்தது. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவமே இல்லாம தங்களோட சுயநலத்துக்காகவும் ஆசைக்காகவும் கொலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அப்படி பண்றது மூலமா தான் ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது
எவ்வளவு கொடுமையானது அப்படின்றத அவங்க இனிமேல் தான் உணர போறாங்க அப்படின்ற விஷயங்கள் அப்படியே பேசிட்டு மறைஞ்சு போக்கிட்டே இருக்கும்போது இதுக்கப்புறம் வர விளைவுகள் என்ன, அது மனுஷனோட ஆசை கோபம் பொறாமை அப்படின்றதுல அதிகரிச்சது அப்படின்னா இதை விட பல மரணங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு மெட்டாஃபரா சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.